ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி மார்கழி 1. ஸோ மாதப்பிறப்பு. எப்பயும் போல் அதிகாலையில் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி குளிச்சுட்டு தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தை கடைப்பிடித்து பிரம்மதேவரை ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணிவிட்டு பூஜை ரூமில் தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் வாசலே தொளித்தேன். ஏன்னா இங்கே நல்ல இருட்டு, விடியலை, வெளியில் ஆள் நடமாட்டமும் கிடையாது. ஸோ மழை வேறு பேஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வாசல் தொளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்கழி மாதம் அப்படின்னாலே வாசலில் கோலம் போட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றி நம்ம எப்போதுமே சாமி கும்பிடுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நானும் ஃபஸ்ட்டு வாசல் தொளிச்சிட்டு எப்போதுமே மாதப்பிறப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளி செவ்வாயாக இருந்தாலும் சரி, எந்த நல்ல நாளாக இருந்தாலுமே வாசலில் மஞ்சள் கரைச்சி தொளித்தோன்னா வீட்டுக்கு ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும். மகாலட்சுமிக்கு இந்த மங்களகரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அதனால் வாசலில் மஞ்சள்லாம் கரைச்சி தொளிச்சிட்டு கோலம் போட ஆரம்பித்தேன். நான் கோலம் போடும்போதே பார்த்திங்கன்னா மழைங்க சடன்னு பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, மாதப்பிறப்பு அதுமா வாசல் சும்மா போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போடலாம் அப்படின்ட்டு கோலம் போட ஆரம்பித்தேன். எனக்கு இந்த கம்பி கோலம், புள்ளி கோலம்லாம் அவ்வளோவா வராதுங்க. என் மைண்டில் தோன்ற மாதிரி டிசைனாக நான் இந்த ரங்கோலி கோலம் தான் நல்லா இஷ்டப்பட்டு போடுவேன். ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு விளக்கு வெளியில் வைக்கவா, வெளியில் வாசலில் வைக்கவா, வீட்டுக்குள்ளே வைக்கவா அப்படின்னே யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நல்ல காற்று, காலையில் நல்ல காற்று அடிச்சிச்சுங்க. அதிகாலையில் நம்ம எந்திரிச்சாலே நமக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், நம்ம மேகி காலையில் 5 மணிக்கெலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். வாசல் எனக்கு துணைக்கு நின்றுட்டுருந்துச்சு. காற்று அடித்ததுனால யோசனை பண்ணிகிட்டே இருந்தேங்க. சரி, தீப தூபங்கள் காட்டணும் இல்லையா? ஸோ அதனால் விளக்கெடுத்து சரி வெளியில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வச்சு பார்த்தேங்க. ஆனால் இந்த காற்று எரியவே விடலை. இதுதான் நம்ம மார்கழி திங்கள் ஃபஸ்ட்டு நாள் போட்ட கோலம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டே கோலம் போட்டிங்க, மார்கழி கோலம் போட்டிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட அருள் வரணும் அப்படின்னா நம்ம அதிகாலையில் எழுந்து இந்த மாதிரி வாசலில் 2 பக்கமும் தீபங்கள் ஏற்றி நம்ம மகாலட்சுமியை மனதார வேண்டலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் எ நைஸ் டே.